வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். பொதுவாக இந்த நட்சத்திரத்தை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க, கிருத்திகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் இந்த நட்சத்திரத்தை வந்து வெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அதில் இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தலையில்லா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 4 பதிகளாக பிரித்து அதை 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் அப்படிங்கிறது மேஷராசியில போயிடும். 2, 3, 4 பாதங்கள் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்குள்ள வரும். இப்போ இந்த பிரிவுகள்னால பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லைன்னா நெகட்டிவான விஷயம் அப்படின்னால எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஜோதிட கட்டமைப்புகள் தான், ஒரு கணக்கீடுகள் தான், அவ்வளோதான். இந்த வெட்டுப்பட்டிருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. வெட்டுப்பட்டிருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அது மேஷமானாலும் சரி ரிஷபமானாலும் சரி கிட்டத்தட்ட அந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ராசியின் அடிப்படையில் அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், அவ்வளவுதான். அதனால பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது அது மேஷமாக இருந்தாலும் சரி ரிஷபமாக இருந்தாலும் சரி ஏறக்குறைய 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலை பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க. பட் அதை வந்து அவங்க அணுகக்கூடிய வழிமுறைகள், அவங்க ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி பார்க்குறாங்க, எது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற அந்த குணாதிசய மாறுபாடுகள் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி தான் இந்த பேரும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆக்டிவான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். அது கலகலப்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை இவங்க கிட்ட முழுமையாக பார்க்கலாம். எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. எதையும் ருசித்து அனுபவித்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தாகம் இவங்களுக்குள்ள இருக்கும். சும்மா மேலோட்டமாக எல்லாத்தையும் கடமைக்காக செஞ்சோம் அப்படிங்கிற நிலைகள் இல்லாமல் தனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, தனக்கு ஒன்று தேவை, இந்த விஷயங்கள் இப்படி செஞ்சால் தனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் எல்லா விஷயங்களும் அவங்க அணுகிட்டு போவாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படிங்கிற சித்தாந்தம் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்காக எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற நிலைகள் இவங்ககிட்ட இருக்காது. எதுவாக இருந்தாலும் நேர்மையான முறையில் நியாயமான முறைகளில் தான் எல்லாமே செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்போடு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. கலை உணர்வு இவங்களுக்கு அதிகம். ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் திறன் இவங்களுக்கு இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும். எல்லாத்தையுமே சந்தோஷமாக வைத்துக்கொண்டு தான் இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலகலப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து பிடிவாத குணம் என்பது உண்டு. பட் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவங்க இல்லை. ரொம்ப முரட்டு பிடிவாதம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அவ்வளோதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. அதே போல் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது. இவங்களுக்கு வந்து எல்லாமே மைண்ட் ரிலேட்டடான ஒர்க்கு தான். எல்லாத்தையுமே வந்து நினைச்சோம் செஞ்சோம் அப்படிங்கிற நிலைகளை தான் செயல்பட்டு வருவாங்க. பட் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யக்கூடியவங்க அல்ல. ஒரு 10 விஷயம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு 4 விஷயத்தை இவங்க மீது 6 விஷயத்த மற்றவங்ககிட்ட எப்படி பிரித்து கொடுக்கணும் பிரித்து கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் இவங்க மற்றவங்களுக்கு செயல்படுறதை காட்டிலும் மற்றவங்க இவங்களுக்காக செயல்படக்கூடிய விஷயங்கள் அதிகம். அது இவங்க விஷயங்கள் காரியங்களை மேனேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க அல்ல. அதே போல் இவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரும் கூட. இவங்களுக்கு எது எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். யார்கிட்ட எப்படி தட்டி கொடுத்தா என்ன வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்லா புரிந்து அறிந்து தான் எல்லா காரியங்களும் இவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்க. அதே போல் இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும். சுகப்பிரியர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து ரொம்ப பழைய சித்தாந்தங்களுக்குள்ளும் இவங்க வந்து போக மாட்டாங்க. ரொம்ப நவீனமயமான புது விதமான சித்தாந்தங்களுக்கும் இவங்க வந்து வழி கொடுக்க மாட்டாங்க. மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த விஷயங்களுக்கு பிரதானமாக முன்னுரிமை கொடுத்து அந்த காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. ஸோ அது எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு கலகலப்பான தன்மையில தங்களுடைய வாழ்க்கை போகணும். ஸோ அதற்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து அந்த மாதிரியான நிலைகளில் காரியங்களை ஏற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தம் சுகாதாரம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நீட்னஸை எதிர்பார்ப்பாங்க. நல்ல டைம் கீப்பப் பண்றவங்களாக இருப்பாங்க. நாலேஜை வளர்த்து கொள்ளணுங்கிற ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. நட்பு உறவுகளை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட தான் பெரும்பாலும் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் யார்கிட்ட இருந்தாலும் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எதையும் பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இவங்களுடைய பிஹேவியர்ஸ் மாறத்தான் செய்யும்.
அண்ட் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இவங்களுடைய ஓன் டெசிஷன் தான். இவங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக எந்த ஒரு காரியங்களும் இவங்களுக்கு நடக்கிறது இல்லை. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளும் இவங்களுடைய கை காட்டுதலின்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயமாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான ராசி. அதனாலே இவங்களுக்கு இயல்பாகவே இந்த அன்பு, பாசம், நேசம், காதல் போன்ற விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். உள்ளுணர்வை அதிகம் நம்பக்கூடியவங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சில நேரங்களில் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். மனமா புத்தியா அப்படின்னு வரும்பொழுது மனசுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே ஒரு வித அவசரத்தனமும் இவங்க கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே இருக்க மாட்டாங்க. எனக்கு இப்பவே வேணும், இப்படியே நடக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே அடமெண்டலாக இருந்துட்டு வருவாங்க. இவங்க ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடைய எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. இவங்க தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரம் எதிர்காலம் குறித்த திட்டங்கள் இவங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு மிஞ்சின பிறகுதான் தானம் தரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இவங்க கிட்ட உண்டு. முதல்ல நமக்கு தேவையானதை பார்ப்போம், அதை செட்டில் பண்ணி முடிப்போம், மிச்சம் தான் மற்றவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைகள் தான். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, முதல்ல தனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இவங்ககிட்ட பிரதானமாக இருக்கும். அதே போல பெரும்பாலும் இவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெருசாக மற்ற விஷயங்கள் எல்லாம் தலையிடக்கூடியவங்களோ இல்லை மற்றவங்க பற்றி அப்படி இப்படின்னு போட்டு சங்கடப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு அவங்களுக்குண்டான விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் பார்த்து அமைதியாக இருக்கக்கூடியவங்க தான். மற்றதெல்லாம் சும்மா செய்வழிச்சிலையோ அப்படியா அப்படிங்கிற நிலைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தேவையில்லாத காரியங்கள் விஷயங்கள்லாம் பெருசாக இன்ட்ராக்ட் ஆகிக்க மாட்டாங்க. அண்ட் ஜென்ரலாகவே அவங்க கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடியவங்க தான். இந்த சொத்து சுகங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடுகள் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். மீடியா சார்ந்த விஷயங்கள், பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான நட்சத்திரம், ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா கண்ட்ரோல்ஸும் அவங்க கிட்ட தான் இருக்கும். இவங்க மற்றவங்களுக்கு அடிபணிந்து போகக்கூடியவங்க அல்ல. இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களுடைய குழந்தை பருவம், பாலிய பருவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் இருக்கும். அதாவது இவங்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 25 வயது வரைக்குமே பார்த்தீங்கன்னாலும் தான் தோன்றித்தனமாகத்தான் எல்லா விஷயங்களுமே இவங்க செய்வாங்க. உண்மையிலே இந்த காலகட்டங்களில் இவங்க பெறக்கூடிய இந்த வாழ்க்கை அமைப்பு தான் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகமான விஷயங்கள் அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும். அதாவது மனிதராக பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டங்களில் அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முதல் 25 வருடத்திற்குள்ளாக தான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சது. அதன் பிறகு அதைய பேஸாக வைத்து கொண்டு வாழக்கூடிய அமைப்புகள் தானே தவிர வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், நுணுக்கங்கள் எல்லாம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது முதல் 25 வருடத்துக்குள்ளேயே இவங்களுக்கு கிடைச்சது. அதுலேயும் முதல் 10 வருட காலம் அப்படிங்கிறது, அதாவது குழந்தை பருவத்தில், விளையாட்டு பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே அடமெண்டலாக இருப்பாங்க. யாருக்குமே அடங்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு ரொம்பவுமே தொந்தரவு கொடுப்பாங்க. கூட விளையாடுறவங்ககிட்டலாம் கொஞ்சம் வம்பு எடுத்துட்டு வந்துடுவாங்க. எல்லாமே இவங்க இஷ்டப்படி தான் இருக்குமே இல்லாமல் மற்றவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க அத்தனையுமே இவங்களுடைய இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரியான நிலைகளை ஒரு சைடில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு சைடில் இது நெகட்டிவாகவும் போயிடும். ஏன்னா சராசரியான ஒரு புத்தியே வளராத காலகட்டங்களில் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பெறுறது, அதை எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடங்கள்ல தான் இவங்களுக்கு இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறதே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் அவங்களால சரியான முறையில் பயன்படுத்திக்க முடியும். ஒருவேளை சரியில்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரியான அனுபவங்களை கிடைத்தாலும் கூட தான் தோன்றித்தனமாக அது இதோரு விஷயங்களில் செயல்படுத்தி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு மற்றவங்க மத்தியில் தேவையில்லாத அவப்பெயர்களையும் பெற்று பிற்காலத்தில் அந்த அனுபவங்கள் மூலமாகவே வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுது. அதாவது கிளியராக சொல்லணும் அப்படின்னா விதியின் அமைப்புப்படி இவங்களுடைய அந்த குழந்தை பருவம் தான் இவங்களுக்கு உண்டான அந்த அடையாளத்தையே உருவாக்கி கொடுக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வயதில் இவங்க எப்படிப்பட்டவங்களாக மற்றவங்களுக்கு இருக்கிறாங்களோ அதே நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருது. 50 விளையாடுறது 50 விளையாடுங்கிற பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த நிலைகளில் இனி அடுத்தடுத்தது போகும் அப்படிங்கிறத இவங்களுடைய குழந்தை பருவத்தை வச்சு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடலாம். தோராயமான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும்.
மேலும் ஒரு நல்ல ஜாதக அமைப்பு பெற்றிருந்தாங்கன்னா இவங்களுடைய குழந்தை பருவத்திலே இந்த நல்ல செல்வாக்கான நிலையும் பேரும் புகழையும் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு முழுமையாக இருக்கும். சிலலாம் நம்ம பார்க்கலாம், குழந்தை வயதிலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை சாதிச்சாங்க, இந்த மாதிரியான பேர் புகழை அடைஞ்சாங்க, இந்த மாதிரியான விருதுகள் வாங்குறாங்க அப்படின்னால பார்க்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முழுமையாகவே பொருந்தும். அவங்கவுங்க அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப ஒரு பேரும் புகழையும் அடக்கூடிய அமைப்புகள் அந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கை கெட்டியது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி கிடைச்சி தட்டி போய்கிட்டே இருக்கும். அதனால அவங்களே தக்க வச்சுக்க மாட்டாங்க. இந்த விட்டல் பூச்சி மாதிரி அவங்களாகவே ஏதோ ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களே கெட்ட பேரையும் உண்டாக்கிக்குவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறிகளாகவே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எது எப்படியோ முதல் 15 வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளங்களுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத முழுமையாகவே எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்களில் இவங்க இஷ்டப்படி இவங்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும்தான் இவங்க செய்து வருவாங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்கோ மற்றவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கும் இடம் கிடையாது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். 15லேருந்து ஒரு 25 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காரியவாதிகளாக இவங்க திகழ்வாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஹைப்பர் ஆக்டிவாக இவங்க இயல்பாகவே இருப்பாங்க. பொதுவாக குழந்தைகள் அப்படின்னா நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான். இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது இது வந்து இரட்டைத்தன்மையில வேலை செய்யும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அதில் இந்த 15லேருந்து ஒரு 25 வருட காலகட்டம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இன்னும் அதிகமாகவே அந்த இன்வால்மெண்ட்டை பார்க்கலாம். எப்போவுமே ரொம்பவுமே துரு பரபரன்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த விளையாட்டு விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வருவாங்க. ஏதாவது ஒரு வீர தீர சாகசம் போன்ற விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டு வருவாங்க. ஸோ வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது ஒரு சாகசங்கள் பண்ணணும், சாதிக்கணும், அதன் மூலமாக பேர் புகழ் அடையணும் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் அவங்க முழுவதுமாக செயல்பட்டு வருவாங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்ப பொறுப்புகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு கடமைகள் போன்ற விஷயங்கள் கட்டாயத்தின் பேரில் செயல்படுத்த வேண்டியதாக இருக்கும். ரொம்ப பொறுப்போடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எள்ளுனா என்னையா வந்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இங்கே கவனிக்க வேண்டியதுன்னா தான் விருப்பப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான். அப்படி மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு உண்டான விஷயங்களில் ரொம்பவுமே பொறுப்போடும் கடமையோடும் நேர்மையோடும் உத்வேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லா படிக்கவும் செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல பேர் புகழ் அடையணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக போராடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த 7 சின்ன அஷ்டமி காலகட்டங்கள்லாம் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருச்சு அப்படின்னாலே இவங்களோட வாழ்க்கையில் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலையை எட்டி பிடிச்சிருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். உன்னுடைய உழைப்பின் மூலம் உறுதியின் மூலம் அந்த விஷயங்களை எப்படியோ எட்டி பிடிச்சிருவாங்க, சாதனை பெற்றுடுவாங்க அப்படின்னு முழுமையாக சொல்லிடலாம். பட் இந்த சனியினுடைய தாக்கம் இல்லை ராக்கியோட அமைப்பு அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் இதற்காக அவங்க கடினமாக போராடுவாங்க. ஜாலியாக மோசம் இருக்குது அப்படிங்கிற நிலைகள் ஏற்படும். மற்றவங்க மத்தியில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளுக்கும் வீண் பழிகளுக்கும் அவங்க ஆளாக்கப்படுவாங்க. ஆனாலும் என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நேர்மை தவறாதவங்களாக இருப்பாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த சிக்மா மேல் சிக்மா ஃபீமேல்னாலும் தொடர்பாக அந்த மாதிரி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய முன்னேற்றத்தை எடுத்து செல்லக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 15லேருந்து 25 வருட காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களுக்கான ஒரு காலகட்டமாக இது மாற ஆரம்பிச்சிடும். 25லேருந்து 40 வயதுக்குள்ளே பார்த்தோம்னா இது வந்து இவங்களுடைய வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக அமையுது. மேலே கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் பேசும். மேலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சிச்சு, குறிப்பாக சுப கிரகங்களுடைய அனுகிரகமெல்லாம் இருக்குது அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நல்ல ஒரு ஃபேமஸான நபர்களாக மாறிடுவாங்க. தொட்டது துளங்கும் வெற்றி நிச்சயம்னு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். மண்ணை தொட்டா கூட பொண்ணா மாறும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இவங்களுக்கு இந்த 25லேருந்து ஒரு 40 வயது காலகட்டம் அப்படிங்கிறது.
இந்த 15 வருட காலகட்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது கோச்சார ரீதியாக ஏதோ ஒரு 7 சனியோ அஷ்டம சனியோ இந்த காலகட்டங்களில் வந்துட்டு போகத்தான் செய்யும். இது வந்து தவிர்க்க முடியாது. பட் அது வந்து ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு போகும். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சுட்டாலும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் அவங்களுடைய வீரியம் மெருகேற்றப்பட்டு திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பு அவங்களுக்கு கொடுத்துரும். சுய ஜாதக அமைப்பு தான் இங்கே வந்து அவங்களுக்கு முக்கியம். பட் அப்படி இல்லாமல் சுய ஜாதகம் கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இவங்க தேவையில்லாத சங்கடங்கள்லாம் அதிகம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத சேர்க்கைகள், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஏதேதோ செஞ்சு ஏதேதோ விஷயங்களுக்குள்ள மாட்டி ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ள இவங்க தள்ளப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது மாறிடும். இயற்கையாகவே இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அடங்கி போகக்கூடியவங்க அல்ல. ஏதோ ஒரு சூழ்ச்சியின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு மயக்கத்தின் காரணமாக மற்றவங்களை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஆகாத சகவாசங்கள், பழக்க வழக்கங்கள், மற்றவங்களை நம்பியே ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியராக சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னால் இது வந்து அவங்களுக்கான அதிர்ஷ்டத்திற்கான காலகட்டம். அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அல்லது கஷ்டப்படக்கூடிய கொடுப்பினை இருக்கா அப்படிங்கிறதான் அவங்களுடைய சுய ஜாதகமானது சொல்ல ஆரம்பிக்கும். பட் எது எப்படியோ 25 வயது வரைக்கும் இவங்க போராடி கொண்டிருந்த விஷயங்களுக்கான ரிசல்ட்டை இந்த 25லேருந்து 40 வயது வருட காலகட்டங்களுக்குள்ளே இவங்க வந்து பார்த்துடலாம். அதை அனுபவிக்கவும் செய்திடலாம். இன்னும் சொன்னால் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கா இல்லை ஃபெயிலியரான லைஃப் இருக்கா அப்படிங்கிறது கூட இந்த காலகட்டமானது உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துரும். அடுத்ததாக 40லேருந்து 60 வயது காலகட்டம். இந்த காலகட்டமானது இவங்களுக்கு ரொம்பவுமே சிம்பிளான அமைதியான ஒரு காலகட்டமாக மாறும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் இவங்க வந்து கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு கூட இந்த காலகட்டங்களில் சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் இந்த மனிதர் வேற, இனி இருக்கக்கூடிய மனிதர் வேற அப்படிங்கிற ஒரு நிலைகளில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிடும். எப்பேற்பட்ட வாழ்க்கை நிலை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த 40 வயதுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வேற ஒரு கோணத்தில் மாறி போக ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சாந்தமான குணம் படித்தவங்களாக இவங்க மாறும். இதுக்கு முன்னால் அவங்க முரட்டுக்காரங்க, பிடிவாதக்காரங்க, எப்படி வேணாலும் பேர் வாங்கட்டும். இந்த காலங்களில் இவங்களுக்கு அந்த மாதிரியான கெட்ட பேர்கள்லாம் பெருசாக எதுவும் ஏற்படாது. எல்லாத்தையுமே ஒரு சீரான நிலைகள் அணுகுவாங்க. பொதுவான முறைகள் எல்லாத்தையுமே பார்க்கவும் செய்வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்க செயல்பட்டும் வரும் செய்வாங்க. இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு நற்காரியங்கள் அப்படிங்கிறது நிறையவே நடக்கும். நிறைய தான தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவாங்க. பொறுப்புகள் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பமாகட்டும், தொழில், வேலை, உத்தியோகமாகட்டும், நண்பு உறவுகள், பொது வாழ்க்கைன்னு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான விஷயங்களுக்குள்ள தான் இவங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு பார்ஷாலிட்டியெல்லாம் பார்க்காம உங்களுக்கு இதை செஞ்சால் நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடைய இவங்களுடைய காரியங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு வரும். இப்போ பெரும்பாலுமே உங்களுக்கு 40லேருந்து 60 காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சீரான நிலைகள், அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு அவங்களுடைய விஷயங்கள், காரியங்களை பெருசாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு சீரான நிலைகளை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் என்பது அவங்களுக்கு ஏற்படும். அதாவது இதற்கு முன் இவங்க பட்டதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு இது முழுமையாக அமைஞ்சிருது. அடுத்ததாக 60 to 75 வயது வருட காலகட்டம். இது வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகள் இருந்துட்டு வருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கடமையே கடமைக்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு பற்றற்ற நிலைகளில் இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. எதுலேயுமே எந்த ஒரு விஷயங்கள், காரியங்களுமே பெருசாக வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்படி இவங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இவங்க அடங்கி போகாதவங்களாக இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த காலகட்டங்களில் மற்றவங்களே கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதான் முழுமையாக இருக்காது. இவங்களோட விஷயங்களை இவங்க தான் பார்த்துட்டு வருவாங்க. மற்றவங்க வந்து முழுசாக அவங்களை கண்ட்ரோல் எடுத்துட முடியாது. ஆனாலும் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே யாரையும் தன்னுடைய விஷயங்களுக்கு அனுமதிக்காதவங்களாக இருந்தவங்க இப்போ மற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து உள்ளே என்ட்ரு பண்ண வைப்பாங்க.
எல்லாமே சமம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது போய்கிட்டு இருக்கும். அதாவது எல்லாருக்குமே மனசுக்கும் புத்திக்கும் ஒரு போராட்ட காலகட்டம் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு 60 வயதுலேருந்து 75 வயது காலகட்டங்கள் வரும். அது இது வரைக்கும் நம்ம என்ன வாழ்ந்தோம், இப்போ நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களே சிந்தனை செய்ய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் அதிக ஈகோவை இவங்க வெளிப்படுத்துவாங்க. சமூகத்தில் சிலரெல்லாம் நம்ம பார்க்கலாம், வயதான காலகட்டங்களில் குடும்பத்தையே வெறுத்துட்டு தனித்து அவங்க இருந்துட்டு வருவாங்க. கட்டிக்கிட்டவங்க சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை, அல்லது எனக்கு இருந்த நண்பர்கள் உறவினர்கள் யாரும் சரியில்லை, ஸோ நான் தனியாகவே இருக்கேன், என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலாம் வயதான காலகட்டங்களும் அவங்க தனியாக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு இனி அவங்களுக்கு அது அவங்க பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிற நிலைகள் கூட சிலரெல்லாம் கொஞ்சம் தனிமையாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு பெரும் துணையாக இருக்கிறது அவங்களுடைய ஈகோ தான். இதை பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இவங்களுக்கு இந்த 60லேருந்து ஒரு 75 வயது காலகட்டம் அப்படிங்கிறது அமையும். அது எல்லாரும் கூட இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்களுடைய தனிப்பட்ட ஈகோவின் காரணமாகத்தான் எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் போய்ட்டும். ஸோ பொதுவாக கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான். சுயஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா இதே விஷயங்களை அவங்க மூலியமாக பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. அதாவது இந்த நிலைகள் இருக்கும், பட் இதில் நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. இல்லைங்கிற பட்சத்தில் மற்றவங்களை குறை கூடிக்கொண்டு இந்த விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 75லேருந்து 95 வயது வரை காலகட்டம். அதற்கு மேலேயும் கூட பார்த்தீங்கன்னா புத்தியின் ஆற்றலால் இவங்க முழுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்புகளையும் பெற முடியும். இத்தனை வயசுக்கு மேலே உங்களுக்கு பொருளாதார நிலைகள் முன்னேற்றம் அடைஞ்சானே இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பெரும்பாலும் வரலாம். நான் சில இடங்கள்லாம் பார்க்கலாம், மிகவும் வயதானவர்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய தொகைகள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். ஏதோ ஒரு சொத்து பத்துக்கள் மூலமாக, அது வேறு ஏதாவது வேலை விஷயங்கள் மூலமாக, ஏதோ ஒன்று அவங்களுக்கு குறித்தான விஷயங்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தொகைகள் வந்து சேரும். மேலும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய அமைப்பின்படி கிட்டத்தட்ட இந்த 75 வயதுக்கு மேலே தான் இந்த பொருளாதார மேம்பாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த அமைப்புகள் அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பேருதவியாக அது அந்த காலகட்டங்களில் செயல்பட்டு வரும். இப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் அந்த பொருளாதார மேம்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. காலகட்டங்களில் எல்லா விஷயமும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் அது வந்து பிரதானமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இந்த வயதான காலகட்டங்கள் தான் இந்த நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது கூட பெருகும். இந்த கடைசி காலகட்டங்கள் ஒரு 4 பேரோடு சேர்ந்து நட்புறவுகள் ஆடி இயல்பான நிலைகள் அந்த வாழ்க்கையை பெறக்கூடிய நிலைகள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இப்படியாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.